ஹலோ, ஹலோ, யாருக்கோ வீட்டில்? ஆ, நீங்கள் யார்? ஓ, நான் தாங்கோ. தெரியலையா? நான் தாங்கோ. லூயிஸ் அங்கிள். ஓ, லூயிஸ் அங்கிள். லூயிஸ் அங்கிள், வாங்க வாங்க. எப்படி இருக்கிறீங்க? ஆ, நான் நல்லா இருக்கிறேம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்கே யாரும் காண வீட்டில்? எல்லாம் படுத்துருக்குறாங்க. காலையில் எழுந்து திருப்பம் போய் படுத்துக்கின்னு இப்போ தான் எல்லாம் தூங்குறாங்க. ஓ, சரி. அப்புறம் எப்படி இருக்கிறீங்கம்மா? நல்லா அங்கிள். எப்படி நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்தோம்மா. ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை அங்கிள். ஓகே, வாங்க அங்கிள். என்ன சமாச்சாரம்? வீட்டுக்கு வந்துட்டுக்கிறீங்க? ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், ஏதாச்சும் சொல்லலான்னு வந்து, ஏதாவது பேசலான்னு வந்து. ஓகே, இந்த கடவுள் பச்சார என்ன அங்கிள் எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள் சொல்லுங்கிறியோ? ஆமாம்மா, மூளைப்பொருள். மூளைப்பொருள் அவரை விட்டால் நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது? சொல்லுங்கள் அங்கிள். ம், பாருமா, ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? ஆ, இந்த கடவுள் என்னென்னாத்தையோ பச்சார். உலகத்தை பச்சார். உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது பாப்பா. இந்த பொரியவெல்லங்காய் உண்டாக்குது சொல்லுவாங்கள்ல, அதை உடச்சி பார்த்தாக்கா அதில் கலாக்கொட்டை இருக்கும், முந்திரி பருப்பு இருக்கும், வேறு பழங்கள் இருக்கும், வேறு கொட்டைங்க இருக்கும், என்னென்ன இருக்குதுல்ல. அந்த மாதிரி இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது. அப்போ இந்த உலகத்தை சுற்றி வெளியெல்லாம் என்னெல்லாம் கடவுள் பண்ணி வச்சுக்கிறாரு. துணியும் பறிச்சுட்டு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நம்மள மனுஷனை பண்ணிவிட்டு மனுஷன் தலையில் சின்னதாக இவ்வளோண்டு எல்லாம் அந்த டென்னிஸ் பால் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் மூளையை புச்சியை வச்சுட்டு, கமான், கோ ஹெட், கோ ஹெட், எட்டுக்கா எட்டப்போ பார்த்தா என்ன மூளை தான் இருக்குது. எஸ், அந்த மூளையை நீங்கள் யூஸ் பண்ணி நாளை உலகத்துலையோ இல்லை உலகத்தை சுற்றியோ அங்கே இங்கே என்னென்ன பண்ணிக்கிறனோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் மூளையை வச்சுக்கின்னு எங்கெங்கே என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்து அனுபவிங்க. என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொன்னார். பார்த்தீங்களா? இந்த சின்ன மூளையை கொடுத்துட்டு நம்ம அந்த மூளையை வச்சுக்கின்னு நம்ம எங்கெங்கே என்னெல்லாம் இருக்குதுலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இவ்வளோத்துக்கும் ஈக்குவலி நம்ம சின்ன மூளை. ஆமாங்க அங்கிள், என்ன நீங்கள் என்ன அழகாக சொல்கிறீங்க பாருங்கள் அங்கிள். இவ்வளோத்தையும் படிச்சுட்டு அங்கே எங்கே என்ன கதை ஏது தெரிஞ்சுக்கிறது தலையில் நமக்கு ஒரு புத்தியை கொடுத்துக்கிறாரு. கடவுள் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் தான். மனுஷனா? ஆமாம்மா, அவர் கடவுள் மனுஷனாக போட்டாருன்னு சொல்கிறாங்களே, அதனால் நல்ல மனுஷன் சொல்லலாம். இதில் என்ன தப்பு? ஆமாங்க அங்கிள். சரிங்க அங்கிள், காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, நான் இப்போ தான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். சரி, நான் வரேன். பசங்க வந்தாக்கா எழுந்தாக்கா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஓகே, வணக்கம், போய்ட்டு வரேம்மா.